தம்பி உதயநிதி, இந்த முறை நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது செங்கலை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்க உங்களையும் உங்க அப்பாவையும் தூக்க வேண்டி வரும். ஏன்னா எய்ம்ஸ் வரலன்னு உதயநிதி செங்கலை தூக்குறாரு. ஆனா திமுக கொடுத்த எந்த வாக்குறுதி வரலன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் தூக்க போறாங்க. சில பேர் காலையில செங்கலோட சுத்துவாங்க, நைட்ல பெண்களோட சுத்துவாங்க. துணை முதல்வர் உதயநிதி கூட பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நகர உலா போயிட்டு காலையில பட்டப்பகல்ல சட்டசபையில தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்படி இந்த திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு தூங்குது, போலீஸ் தூங்குது, பொதுப்பணித்துறை தூங்குது, மின்சாரத்துறை தூங்குது, போக்குவரத்து துறை தூங்குது, சுகாதாரத்துறை தூங்குது, எம்எல்ஏ தூங்குறா, அமைச்சர் தூங்குறா, துணை முதலமைச்சரும் தூங்குறா. இப்படி மொத்த பேரும் தூங்குறாங்க. ஸ்டாலினோட தூக்கத்தை கெடுத்துடுறாங்க. இந்த உதயநிதி அரசியலுக்கு 5 வருஷம் கூட ஆகல. ஆனா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அரசியல் மேடைக்கு பிரச்சாரம் பண்ண அரசியல் தானே பேசணும். ஆனா விவரம் இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் மேடைக்கு மேடை தவழ்ந்து போனாரு, தயிர கும்பிட்டாரு, குனிஞ்சு கும்பிட்டாருன்னு பேசுறாரு. தம்பி உதயநிதி, வரலாறு முக்கியம்பா, மறந்துடாதீங்க. உங்க தாத்தா கருணாநிதி எங்க புரட்சி தலைவரோட கால நோக்கி தவழ்ந்து வந்ததுனாலதான் முதல்வர் ஆனாரு. உங்க கட்சிய ஆட்சிய உங்க அத்தா கனிமொழிய காப்பாத்த உங்க தாத்தா கருணாநிதியும் உங்க அப்பா ஸ்டாலினும் உங்க மாமா மாறனும் எத்தனை வீட்டுக்கு தவழ்ந்து போயிருக்காங்கன்னு வரலாறு தெரிஞ்சுக்கங்க.